حمدا كثيرا طيبا باركا فيه كما يحب ربنا ويرضى. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. கடைசியாக 6வது வரியை பார்த்துருந்தோம். ஷர்ஹ் சுன்னால ஷேக் என்ன குறிப்பிடுறாங்க, யஅலம் அன்ன நாஸ் லம் யப்ததிஉ பித்அத்தன் கத் ஹத்தா தரக்கு மின சுன்னா மிஸ்லஹா. நீங்கள் அறிஞ்சு கொள்ளுங்க, இதுக்கு முன்னாடி மக்கள் எந்த ஒரு விடயத்தையும் பிதத்தை கொண்டு வரல. எது வரைக்கும்னா சுன்னத்தில் ஒரு விடயத்தை விடாத வரைக்கும். என்ன அர்த்தம் அந்த பேச்சுக்கு? ஒரு பிதத்தை கொண்டு வந்தாங்கன்னா சுன்னத்தை விட்டுட்டு தான் பிதத்தான ஒரு விஷயங்களை கொண்டு வந்தாங்க. கத்துன்னா அதான் அர்த்தம், இதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள். கத்து ஃபஹ்தரில் முஹ்தஸாத் மினல் உமூர், புதுமையாக உண்டாக்கப்பட்ட விடயத்திலிருந்து நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கன்றாங்க. ஃபின்ன குல்ல பிதஅத் முஹ்தஸத்தின் பிதா குல்ல பிதஅத்தின் ضلاலா வ அஹ்லுஹா ஃபின்னார். அடுத்த வரியில் ஷேக் குறிப்பிடுறாங்க, வஹ்தர் சிகாரல் முஹ்தஸாத் மினல் உமூர், சின்ன பிதத்தான விடயங்கள்லேருந்து நீங்கள் பயந்து இருங்க, எச்சரிக்கையாக இருங்க. அது சின்ன பிதத்துன்ட்டு நீங்கள் லேசாக எடுத்துக்கொள்ளாதீங்கன்றான். லா தத்தசாஹல், அதுக்கு ஷேக் ஃபௌசான் அப்படி தான் விளக்கம் வைக்கிறான். லா தத்தசாஹல், நீங்கள் அது ஒரு சின்ன விஷயம்தான், சின்ன பிதத்தான்ட்டு லேசாக எடுத்துக்கொள்ளாதீங்கன்றாங்க. உலமாக்கள் ஒரு காயிதாவை குறிப்பிட்றான், ஒரு விடயத்தை குறிப்பிட்றான். மஅதமுன்னார் மன் இஸ்தஸ்இர் அஷ்ஷுரர் அவ் ஷரர். இஸ்தஸ்இர் அஷ்ஷரர், யார் தீமையான விடயங்கள், பிதத்தாக இருந்தாலும் சரி, வேறு ஹராமாக்கப்பட்ட விடயமாக இருந்தாலும் சரி, யார் அந்த விடயத்தை லேசாக எடுத்துக்கொள்கிறாங்களோ, சின்ன விடயம் தானே எடுத்துக்கொள்கிறாங்களோ, அவங்க நரகத்தினுடைய மிக கடுமையான வேதனையில் இருப்பாங்கன்ட்டு உலமாக்கள் குறிப்பிட்றான். என்ன காரணம்? அதில் அந்த விஷயத்தை ஒரு சின்ன விஷயத்தை லேசாக எடுக்க போய் அவருடைய தீன்லேயே பிரச்சனை ஆகிற அளவுக்கு அந்த லேசாக எடுத்துக்கொள்கிற தன்மை அவரை ஆக்கிடும். அதனால தான் ஷேக் இங்கே இமாம் அல் பர்பஹாரி ரஹ்மத்துல்லாஹ் ஆரம்பத்திலே சொல்கிறாங்க, வஹ்தர் சிகாரல் முஹ்தஸாத் மினல் உமூர், சின்ன புதுமையாக உண்டாக்கப்பட்ட விடயங்களை நீங்கள் அஞ்சிடுங்க. அதில் நீங்கள் பொடுபோக்குத்தனமாக லேசாக எடுத்துக்கொள்ளாதீங்கன்றாங்க. அந்த விடயங்களை லேசாக எடுத்துக்கொள்ளாதீங்கன்றாங்க. ஃபைன்ன சகீரல் பிதஇ யஅவுதுன்னு நீங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. வேறு நுஸ்ஹில் தஅவுதுன்னு இருக்கு. தஅவுதுன்னு எதுக்கு சொல்கிறோம்? தஅவுதுன்னு பயன்படுத்தின காரணம், ஃபைன்ன சகீரல் பிதஇ, சின்ன பிதத்துக்கள் பெருசாக மாறி, அது காலப்போக்கில் அந்த சின்ன பிதத்துக்களை உருவாக்க ஆரம்பித்த அந்த நபர்கள் பெரிய விடயங்களில் தீனில் கொண்டு வருவாங்க. பெரிய பிதத்துகள், பெரிய ஃபிர்கா, பிதத்தான கூட்டங்கள், பிதத்தான கட்சிகள் உருவாக்க ஆரம்பிக்கும். ஆரம்பம் எதில் ஆரம்பிக்குது? சின்ன பிதத், சின்ன விஷயங்கள்ன்ட்டு லேசாக மனிதர்கள் மக்கள் எடுக்க ஆரம்பித்தாங்க. காலப்போக்கில் அது எப்படி ஆகுது? பிதத்தான கட்சிகள் உருவாச்சு, பிதத்தான பெரிய விஷயங்களை மார்க்கத்தில் நுழைச்சாங்க. அதனால தான் ஷேக்கிங் குறிப்பிட்றாங்க, ஃபைன்ன சகீரல் பிதஇ யஅூது ஹத்தா யஸீர கபீரன். ஏன்னா நிச்சயமாக சின்ன பிதத்துகள் அது காலப்போக்கில் பெரிய விடயங்களாக மாறிடுன்றான், பெரிய விடயங்களாக மாறிடும். இந்த ஃபேன் போட்டு
நீங்கள் ஷேக் ஃபௌசான் ஷரஹில் குறிப்பிட்றாங்க ஃபைன்னஹு எக்புர் வெந்தாஃபு இலைஹி ஒய்ருஹு. அந்த பிதத்துகள் பெருக ஆரம்பித்து மக்களெல்லாம் அதில் விழுந்துருவாங்க. அந்த பிதத்தில் ஆரம்பத்தில் மக்கள் அதை லேசாக எடுத்த காரணத்தினால காலப்போக்கில் அந்த பிதத்தான விஷயங்கள் பெருகி மக்கள் அதை தீனுன்னு கருதி அந்த பிதத்தான விஷயங்களில் விழுந்துருவாங்கன்றான். வஹாதா மின் மஃபாசிதில் பிதாய். இது வந்து பிதத்தினுடைய மஃபாசிதுன்னா குழப்பங்களில் ஒரு குழப்பன்றான். பிதத்தினுடைய அபாயங்களில் ஒரு அபாயம் இது. ஃபைன்னஹு இதா இன்ஃபதஹ பாபுல் பிதாய் ஜாதத் வலா யுத்தசாஹல் ஃபீஹா வயுகாலு ஹாதா பிதா சகீரா ஃபலா ததுர்ருல் பிதா மித்லல் ஃபலா ததுர். எங்களுடைய பேச்சு எப்படி இருக்கக்கூடாது, சின்ன பிதத் தான், அது வந்து எங்களுக்கு எந்த தீங்கும் இழைக்காதுன்ற அந்த பேச்சை நாங்கள் முன்வைக்கக்கூடாது. அல் பிதாத்து மித்லல் ஜம்ரான்றான். பிதா வந்து ஒரு தீக்கோலா, என்ன சொல்கிறோம் ஜம்ரத்துக்கு, கறிக்கட்டையா, கறிக்கட்டை போல் கறி சார்கோல் இருக்கு, சார்கோல் எரிகிற கறிக்கட்டை போல் அது என்ன ஆக்குன்றாங்க. வலோ கேனத் சகீரன் ஃபஹிய தக்புர். அந்த நெருப்பு கொஞ்சமாக இருந்தாலும் அது பெருசாகி ஹத்தா துஹரிக்கல் பைத், ஒரு வீட்டையே அழிச்சிடும் அல்லது ஒரு நாட்டையே அழிச்சிடும்ன்றாங்க. அந்த பிதத், அந்த நாட்டுக்காரங்க எல்லாம் அந்த பிதத்தை தீன்னு நினச்சி அதில் பயணிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அதனால தான் அல்லாஹுடைய தூதர் எச்சரிக்கை செய்யலாம். இந்த ஹதீஸில் வரக்கூடியது எச்சரிக்கை. ஈயாக்கும் முஹ்தஸாத்தில் உமூர், ஈயாக்கும் முஹ்தஸாத்தில் உமூர். புதுமையாக உண்டாக்கப்பட்ட விடயத்திலிருந்து நான் உங்களை எச்சரிக்கை செய்கிறேன்றாங்க ரசூலுல்லாஹ். ஈயாக்கும்னா ஹத்திருக்கும், நான் உங்களை எச்சரிக்கை செய்கிறேன். அது இந்த எச்சரிக்கை என்பது முத்தலக் பிதத், பெரிய பிதத்துன்னு ரசூலுல்லாஹ் பிரித்து எச்சரிக்கை செய்யலாம். ஆமான எச்சரிக்கை அது. சின்னதாக இருந்தாலும் சரி, பெரியதாக இருந்தாலும் சரி, அதை விட்டு விலகி இருக்கிறது தான் எங்கள் மீது வாஜிப். அல்லாஹுடைய தூதர் அதை விட்டு எங்களை எச்சரிக்கை செஞ்சுருக்காங்க. ஷர்ரல் உமூரி, வேறு ஹதீஸில் எப்படி வருது, ஷர்ரல் உமூரி முஹ்தஸாத்துஹா. காரியங்களிலே மிக மோசமான காரியம் புதுமையாக உண்டாக்கப்பட்ட காரியங்கன்றாங்க சொல்கிறாங்க. அடுத்த ஷேக் குறிப்பிடுறாங்க, وكذلك كل بدعة أحدثت في هذه الأمة كان أولها صغيرا يشبه الحق. அதே போல தான் இந்த உம்மத்தில் உண்டாக்கப்பட்ட எந்த பிதத்தாக இருந்தாலும் சரி, அது ஆரம்பத்தில் சின்னதாக தான் இருந்துச்சு. யுஷ்பிஹுல் ஹக், அது சரியானது, அது சுன்னத்தாக மக்கள் அதை பார்த்தாங்க. சுன்னத்து போல் தெரிஞ்சிச்சு மக்களுக்கு. அது ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறை சுன்னத்தாக தான் மக்கள் பார்த்தாங்க ஆரம்பத்தில். ஃபக்தர் பிதாலிக், அதை கொண்டு மக்கள் அதில் பொடுபோக்காக விழுந்துட்டாங்க அந்த பிதத்தில். வமன் தஹல ஃபீஹா சும்ம லம் யஸ்ததி அல் ஹுரூஜ் மின்ஹா. அதற்கப்புறம் அந்த பிதத்துலேருந்து வெளிவரதுக்கு அவர்னால இயலாமலே போயிடுச்சு. லம் யஸ்ததி அல் ஹுரூஜ் மின்ஹான்றான். ஷேக் ஃபௌசானுடைய ஷரஹில் குறிப்பிட்றாங்க, அல் ஃபிதன் அவ்வளுமா ஹதஸத் ஃபில் உம்மா பிஸபபி தஸாஹுல் மஅ அஹ்லில் இஃப்ஸாத்ன்றான். அல் ஃபிதன் அவ்வளுமா ஹுதிஸத் ஃபி ஹாதில் உம்மா பிஸபபி தஸாஹுல் மஅ அஹ்லில் இஃப்ஸாத். ஃபித்னாக்கள் எப்போ ஆரம்பிச்சிச்சுன்னா இந்த உம்மத்தில் மக்கள் எப்போ பிதத்காரங்களோட ஃபசாத் ஏற்படுறவங்கள விட அவங்க கூட சேர்ந்து பயணிக்க ஆரம்பித்தாங்களோ, அந்த விஷயங்களை லேசாக எடுத்துக்கொண்டாங்களோ, அப்போ தான் நிறைய ஃபித்னாக்கள் இந்த உம்மத்தில் ஆரம்பிச்சுன்னாங்க.
இந்த ஃபித்னாக்கள்லேருந்து நாங்கள் தப்பிச்சு இருக்கணும்னா சரியான மார்க்க அறிவை படிக்கணும், பெற்றுக்கொள்ளணும். அப்போ தான் அந்த பிதத்தான விஷயங்களை நாங்கள் கண்டு அறிய முடியும். பிதத்தான கூட்டங்கள், பிதத்தான விஷயங்கள், இந்த விஷயம் ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத் கிடையாது, ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறை கிடையாதுன்னு எப்போ தெரிஞ்சு கொள்ள முடியும்? சரியான மார்க்க அறிவு இருக்குது. அல்மன் நாஃபே, சரியான மார்க்க அறிவு இருந்தால் தான். ஹெஃப்ஸ் பண்ணுறது அது அறிவினுடைய முதல் பகுதி இருந்தாலும் ஃபஹம் தான் முக்கியமானது. ஃபஹம், அதனுடைய புரிதல், அண்டர்ஸ்டாண்டிங், அது இருந்தால் தான் நாங்கள் நிறைய விஷயங்கள்லேருந்து தப்பிச்சிருக்க முடியும், எங்களை பாதுகாத்து கொள்ள முடியும். அந்த ஃபித்னாக்கள் நிரம்பிய ஜமானில் எங்கள் மீது என்ன கடமை? ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தை பற்றி பிடிக்கிறது. அலைக்கும் பி சுன்னத்தின் ரசூலுல்லாஹ் சுன்னத்தில் குலஃபாய் ராஷிதீன் அல் மஹ்தியீன். அந்த ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தை பற்றி பிடிச்சாதான் நாங்கள் எங்களை பிதத்தான விஷயங்கள்லேருந்து பாதுகாத்து கொள்ள முடியும். அதற்கு என்ன தேவை? படிக்கிறது, அறிவை பெற்றுக்கொள்வது, தலபுல் இல்ம் தேவை. ஹாதா யஹ்தாஜ் இலா தஅல்லும் வ தஃபக்குஹ் ஃபி தீனில்லாஹ். அப்படி நாங்கள் பிதத்தான விஷயங்கள்லேருந்து விலகி இருக்கணும்னா அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நாங்கள் படிக்க ஆரம்பிக்கணும், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை விளங்க ஆரம்பிக்கணும், அதனுடைய ஃபஹம் இருக்கணும். இதனால தான் ஸலஃபு ஸாலிஹ் இந்த உம்மத்திலேயே, அதிலும் குறிப்பாக சஹாபாக்கள், தாபீன், அத்பவு தாபீன், அல் குரூன் அல் முஃபத்தலான்னு சொல்லப்படக்கூடிய அந்த காலகட்டத்தில் பிதத் நுழையில. ஏன்னா அவங்க மார்க்க அறிவில் மிக தேர்ச்சி பெற்றவர்களாக இருந்தாங்க. அஃப்கஹனா அதிகமான புரிதல், மார்க்கத்தினுடைய அதிகமான புரிதல் இருந்த காலகட்டம் அது. ரசூலுல்லாஹ் சொல்கிறது போல் கைருன் நாசி கர்னி, வேறு ஹதீஸில் வந்து கைருக்கும் கர்னி, நூற்றாண்டுகளில் சிறந்த நூற்றாண்டு அல்லது மனிதர்களே சிறந்தவர்கள் கர்னி, என்னுடைய நூற்றாண்டை சேர்ந்தவங்க. தும்மல்லதீன் எழுனகும், மார்க்கத்தினுடைய பிடிப்புலையும் சரி, இஸ்லாத்தினுடைய ஃபஹம்லையும் சரி, எல்லாத்துலேயும் சிறந்த நூற்றாண்டு எது? முதல் 3 நூற்றாண்டுகள், ரசூலுல்லாஹ்வுடைய நூற்றாண்டு, அதற்கு பிறகு வந்த நூற்றாண்டை சேர்ந்தவர்கள், அதற்கு பிறகு வந்த நூற்றாண்டை சேர்ந்தவர்கள். வேறு ஹதீஸ்களையும் ரசூலுல்லாஹ் குறிப்பிட்றான். இன்ன உம்மத்தக்கும் ஹாதிஹி கமாக்கால், அந்த ஹதீஸில் அல்லாஹ்வுடைய சொல்கிறாங்க, இந்த உம்மத்தினுடைய ஆஃபியத் அர்த்தம், இந்த உம்மத்துக்கும் ஹாதிஹி ஜுஇலத் ஆஃபியத்துஹா ஃபி அவ்வலிஹா. இந்த உம்மத்தினுடைய ஆஃபியத்தை, பலத்தை அல்லாஹ் எங்கே வச்சுருக்கான்? இந்த உம்மத்தினுடைய ஆரம்ப பகுதி, சஹாபாக்களுடைய காலகட்டம், தாபீன், அத்பவு தாபீன்களுடைய காலகட்டத்தில் தான் ரசூலுல்லாஹ் இந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உம்மத்தினுடைய ஆஃபியத்தை, நற்சுகத்தை வச்சிருக்கு. வஸ துஸீபு ஆஹிரஹா பலாஉன் வ உமூருன் துன்கிரூனஹா. ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ், சஹீஹான ஹதீஸ். இந்த ஹதீஸில் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இந்த உம்மத்தினுடைய கடைசி காலகட்டத்தில் முசீபத்தான விஷயங்கள், ஹராமான விஷயங்கள், பிதத்தான விஷயங்கள், மார்க்கத்தில் இல்லாத விஷயங்கள், மக்களை குழப்பத்தில் ஆளாக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நுழைஞ்சிரும்ன்றான். இப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உம்மத்தினுடைய ஆஃபியத்தை எங்கே வச்சுருக்கான்? அல் குரூன் அல் முஃபத்தல், ஆரம்ப காலகட்டத்தில் தான் வச்சுருக்கான். ஜுஇலத் ஆஃபியத்துஹா ஃபி அவ்வலிஹா. இதுக்கு இந்த ஹதீஸ் உலமாக்கள் ஷரஹ் சொல்லும்போது சொல்கிறாங்க, அவங்களுடைய தீன்லேயும் எல்லாம் ஆஃபியத் வச்சுருந்தான், ஃபஹம்லேயும் ஆஃபியத் வச்சுருந்தான், தபாத்துலேயும் ஆஃபியத் வச்சுருந்தான், அக்கீதாலேயும் ஆஃபியத் வச்சுருந்தான். அக்கீதாவில் எந்த குளறுபாடுகள் அவங்கள்ட்ட காண முடியாது, பிதத்தான விஷயங்களை உள்ள நுழைய விடலாம். அவங்க தீனுடைய தபாத்துலேயும் எல்லாம் ஆஃபியத்தை வச்சுருந்தோம். ஏன்னா இது தெளிவான விஷயம். நுபுவத்துக்கு நெருங்கிய காலகட்டம் எது? யாருடைய காலகட்டம்? அது ஆகிரான விஷயம். அவங்க தான் மார்க்கத்தில் உறுதியாக இருப்பாங்க, மார்க்கத்தினுடைய புரிதலும் அவங்களுக்கு தான் அதிகமாக இருக்கும். நுபுவத்துக்கு எவ்வளோ நாங்கள் தள்ளி வரோமோ அந்த அளவுக்கு மார்க்கத்தினுடைய ஃபஹம் என்பது கம்மியாகிட்டு தான் வரும். இருந்தாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு நூற்றாண்டுலேயும் உலமாக்களை அனுப்புகிறோம் அந்த உம்மத்தினுடைய தீனை புதுப்பிக்கிறதுக்காக.
அதுவும் கியாமத் வரைக்கும் இருக்கும். அதே போல் ஒரு கூட்டம் ஹக்கில் கியாமத் வரைக்கும் ظاهرين على الحق என்பதாக ஹதீஸுக்குள்ள நாங்கள் காண முடியும். அதில் சந்தேகம் கிடையாது. நம்ம சொல்கிற விஷயம் என்ன, தீனுடைய ஃபிக் என்பது முன்னாடி இருந்த அந்த புரிதல் இப்போது இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. நுபுவத்தினுடைய பின்தங்கிய காலத்தில் நாங்கள் இருந்து கொண்டிருக்கோம். அந்த ஹதீஸ் அதற்காக ஜுஇலத் ஆஃபியத்துஹா ஃபி அவ்வலிஹான்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அடுத்து ஷேக் ஃபௌசான் குறிப்பிட்றாங்க அதே வரிகளுடைய ஷரஹில், வலம்மா கான ஸலஃப் ஃபில் குரூன் அல் முஃபத்தலா முஹாசிரீன லில் பிதஇ வலா யஸ்மஹூன பிஷைஇன் மின்ஹா கானத் அல் குரூன் அல் முஃபத்தலா அன்கா உஸூரில் உம்ம. குரூன் அல் முஃபத்தலால சேர்ந்த, குரூன் அல் முஃபத்தலா யாருன்னு சொல்கிறோம்? குரூன் அல் முஃபத்தல், அந்த 3 நூற்றாண்டுகளை சேர்ந்தவர் குரூனல் முஃபத்தல. அவங்க இந்த பிதத்தான விஷயங்களை மார்க்கத்தில் நுழைவிடாமல் எவ்வளவு பிடிவானமாக இருந்தாங்களோ, தீனை எப்படி கட்டி காப்பாற்றினாங்களோ, அதே போல் எந்த பிதத்தான விஷயங்களும் உள்ள நுழையிறதுக்கு அவங்க அனுமதியும் கொடுக்கல. என்ன காரணம்? ஏன்னா தீனுடைய விழுப்பம், அண்டர்ஸ்டாண்டிங் அவங்களுக்கு அதிகமாக இருந்துச்சு. அதனால தான் ஷேக் ஃபௌசான் குறிப்பிட்றாங்க, இந்த உம்மத்திலேயே அக்கீதா விடயங்களில் பிதத்தான விடயங்கள் நுழையாத நூற்றாண்டுன்னா அந்த 3 நூற்றாண்டுகளாக குறிப்பிட்றாங்க ஷேக் ஃபௌசான். அன்கா ஒசூரில் உம்மா, அந்த அக்கீதாவில் குளறுபடி ஏற்படலை. அவங்களுடைய அக்கீதாவில் எந்த விடயங்களும் புதுமையாக நுழைக்கப்பட்டது. அக்கீதாவில் பிதத்தாக உண்டாக்கப்பட்ட கூட்டங்கள் எல்லாம் பின்னாடி தான் உருவானது. அப்படி உண்டாக்க இஸ்லாத்தினுடைய எதிரிகள் முயற்சி செஞ்சிருந்தாலும் அவங்க அதற்கு இடம் கொடுக்கல. அதான் நாங்கள் அறிஞ்சிக்கொள்ளும். பிதத்தான விஷயங்கள், பிதத்தான விடயங்களை, ஃபசாத குழப்பங்களில் தீனில் உருவாக்க முயற்சி செஞ்சாலும் அந்த குர்ஆன் முஃபத்தலால் சேர்ந்த சலஃபுகள் அதற்கு இடம் கொடுக்கல, அதற்கு அனுமதி கொடுக்கல, இடம் கொடுக்கலன்றாங்க ஷேஃபிங்க. அதனால தான் அல்லாஹ் படித்தவர் அவங்கள புகழ்ந்து பேசியிருக்காங்க. ஹைருக்கும் வேறு ரிவாயத்து, இங்கே ஷேக் ஃபௌசான் இந்த ரிவாயத்து கொண்டு வரான். ஹைருன் நாசி கர்னி வேறு ரிவாயத்து. இந்த ரிவாயத்தில் எப்படி வருது? ஹைருக்கும் கர்னி, உங்களே சிறந்தவங்க. ஹைருக்கும் என்பது இஸ்மு தஃப்தீல், அது இஸ்மு தஃப்தீல். ஹைர் என்பது இஸ்மு தஃப்தீல். ஹைருக்கும் கர்னி, உங்களே சிறந்தவங்க, என்னுடைய நூற்றாண்டு சேர்ந்தவங்க. தும்மல்லதீன் எலுனகும் தும்மல்லதீன எலுனகும். அந்த சிறப்பை பெற்றதுக்கு என்ன காரணம்? என்னஹும் மகானு யதசாஹலூன மஅல் பிதா, ஏன்னா அவங்க பிதத்தான விஷயங்களை லேசாக எடுக்கக்கூடியவர்களாக இருக்கல். பிதத்தான விஷயங்களை லேசாக, பாவங்களான விஷயங்களில் லேசாக எடுக்கக்கூடியவர்களாக இருக்கல. எப்போ மக்கள் அந்த பிதத்தான விஷயங்களை லேசாக எடுக்கக்கூடியவர்களாக இருந்தாங்களோ அவங்க தங்களுடைய தீனில் பலவீனமாயிட்டாங்க. وكانوا يحاصرونها وكان أهلها يختفون من قوة أهل الحق. இங்கே ஷேக் இந்த கலாமை குறிப்பிட்டாங்க பாருங்க. அஹ்லுல் ஹக் எப்போ உறுதியாக இருந்தாங்களோ, கோவத்தாக இருந்தாங்களோ, அப்போ அஹ்லுல் பிதா, இஸ்லாத்தினுடைய எதிரிகள் தங்களுடைய பிதத்துகளை, தங்களுடைய பகைமையை மறைச்சி வச்சுருந்தாங்க. எப்படி வச்சுருந்தாங்க? மறைச்சி வச்சுருந்தாங்க, வெளிப்படுத்தலை. பிதத்தான விஷயங்களை வெளிப்படையாக பரப்புறதுக்கு அவங்க ஆற்றல் பெறலை. என்ன காரணம்? மின் கூவத்தி அஹ்லில் ஹக், ஹக்கில் இருக்கக்கூடிய கூட்டம் அவங்க கூவத் பெற்றவர்களாக இருந்தாங்க, மேலோங்கி இருந்தாங்க. அதனால தான் ஷேக் இப்னு உதைமீன் ரஹ்மத்துல்லாஹ் எங்களுக்கு நசியத் தரான், நாங்கள் அஹ்லுல் பிதாவை விட மேலோங்கியவர்களாக கோவத் பெற்றவர்களாக இருக்கணும், நாங்கள் சோர்ந்து போகக்கூடாது. அதற்கு முக்கியமான காரணம் என்ன? தலபுல் இல்மில் நாங்கள் உறுதியானவர்களாக உலமாக்கள்கிட்ட போய் படித்து கொண்டு நாங்கள் எங்களுடைய உம்மத்துக்கு எச்சரிக்கை செய்யணும். அச்சு மூட்டி எச்சரிக்கை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆயத்தில்
குறிப்பிட்டது போல் ஃபலவுலா நஃபர மின் குல்லி ஃபிர்கத்தின் மின்ஹும் தாயிஃபத்துன் லியதஃபக்கஹு ஃபித்தீன் வலியுன்திரு கௌமஹும் இதா ரஜூ இலைஹிம் லஅல்லஹும் யஹ்தரூன். அவங்களில் எல்லாமே போக முடியாட்டியும் சிலராவது ஒரு கூட்டமாவது போய் இல்மினுடைய மார்க்கத்தினுடைய அறிவை ஃபிக்க அண்டர்ஸ்டாண்டிங்கை பெற்றுக்கொண்டு வரட்டும்ன்றாங்க. லியுன்திர் எதற்காக? அவங்களுடைய கூட்டத்தை எச்சரிக்கை செய்கிறதுக்காக. இதா ரஜோ இலைஹிம் அவங்க போயிட்டு திரும்பி வந்தாங்கன்னா அவங்களுடைய கூட்டத்தை அவங்களுடைய சமுதாயத்தை எச்சரிக்கை செய்கிறதுக்காக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இஸ்திகாமத்தில் இருக்கக்கூடிய உலமாக்களில் இன்னும் ஹயாத்தை வச்சுருக்கோம். அது மிகப்பெரிய பாக்கியம், எங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய பாக்கியம். நல்ல முறையில் பயன்படுத்தி கொள்ளக்கூடிய நபர் புத்திசாலியாக இருப்பான். நல்ல முறையில் அவங்கள்ட்ட போய் படித்து அவனும் பயன்பெற்று மக்களுக்கும் அந்த இல்மை கற்றுக் கொடுக்கணுன்ற நியத் வைக்கணும். நாங்கள் முதல்ல அதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒத்துழைப்பு தரும். அல்லாஹ்வுடைய பெயர்கள் ஒரு பேர் ஹுவல் ஃபத்தாஹுல் அலீம். எல்லா பாதைகளை திறந்து தரக்கூடிய, பாதைகளை திறந்து தரான். ஹைர்னுடைய பாதைகளை ஒரு அடியானுக்கு எல்லாம் திறந்து தரான். எப்போ திறந்து தரான்? அவனுடைய உள்ளத்தில் அதனுடைய தேடலை கண்டால் தான் திறந்து தரான். நாங்கள் மனசில் அதுக்குரிய இராதா எண்ணமே இல்லை, போனால் போகலாம், இல்லாட்டி அந்த அசால்ட்டு தனம் வந்து எங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடாது. அடுத்து என்ன குறிப்பிட்றாங்க ஷேக்? கான அவ்வலுஹா ஸகீரன் யுஸ்பிஹுல் ஹக் ஃபக்தர்ர பிதாலிக் மன் தஹல ஃபீஹா ثم لم يستطع الخروج منها فعظمت وصارت دينا يدان بها. அதற்கப்புறம் அவங்க அந்த பிதத்தான விஷயங்கள்லேருந்து வெளிவரதுக்கு அவங்களால முடியல. எப்படி மாறிடுச்சு? அதுதான் தீன் ஆயிடுச்சு. பிதத்தான விஷயங்கள் தீன் ஆயிடுச்சு, சுன்னத் வந்து பிதத்தாயிடுச்சு. இது பிதத்துன்னு சொன்னால் மக்கள் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க? நீங்கள் தீனை தடுக்கிறீங்க, தீனை மக்கள் பின்பற்றுறதுலேருந்து தடுக்கிறீங்கன்னு சொல்கிற அளவுக்கு மாறிடுச்சுன்னா என்ன காரணம்? இந்த பொடுபோக்குத்தன், தசாஹுல், விஷயங்களை லேசாக எடுத்துக்கொள்வது, அதுதான் வந்து அதற்குரிய காரணம். இருந்தாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த தீனை வந்து பாதுகாப்பான்ட்டு உறுதி கொடுத்துருக்கான். இது அல்லாஹ்வுடைய உறுதி. தீனை இன்னொரு கூட்டத்தை கொண்டு வந்து அல்லாஹ் பாதுகாப்பு. அல்லாஹ் ஆயத்தில் குறிப்பிட்டான், வைன் தத்தவல்லோ இஸ்தப்தில் கௌமன் கைரக்கும் தும்ம லா யகூனு அம்சாலக்கும். நீங்கள் புறமோதுக்கு காமிச்சிங்கன்னா இஸ்தப்தில் கௌமன் கைரக்கும், அவங்கள விட்டுட்டு வேறு கூட்டத்தை எல்லாம் கொண்டு வருகின்றான். இஸ்தப்தில் கௌமன் கைரக்கும் தும்ம லா யகூனு அம்சாலக்கும், அவர்கள் உங்களை போல இருக்க மாட்டான். வேறு ஆயத்துக்களை வருது, ஹிப்போனஹும் ஹிப்புஹும் ஹிப்போன, அல்லாஹும் அவர்களை நேசிப்பா, அவர்களும் அல்லாஹை நேசிப்பாங்க. ஃபஸௌஃப யஅதி அல்லாஹு பிகௌமின் யுஹிப்புஹும் யுஹிப்பூன. ஃபஸௌஃப, அல்லாஹ் வந்து இன்னொரு கூட்டத்தை கொண்டு வருவான், அவங்க அல்லாஹ்வை நேசிப்பாங்க, அல்லாஹும் அவர்களை நேசிப்பான். இதுன்னு குலாஸ் என்னன்னா, அல்லாஹ் அவனுடைய மார்க்கத்தை வீணாக்க மாட்டான். வீணாக்கி போகிறது நாங்கள் அந்த விஷயங்களை லேசாக எடுத்துக்கொண்டா, சுன்னத்தை பற்றி பிடிக்காட்டி, ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தை பற்றி பிடிக்காட்டி வீணாக்கி போகிறது நஷ்டம் யாருக்கு? எங்களுக்கு. அதான் ஷேக் ஃபௌசான் குறிப்பிட்றாங்க, ஃபல்லாஹு லா யுதீஉ தீனஹு, அல்லாஹ் அவனுடைய தீனை பாலாக்க மாட்டான். தீனை பாலாக்க, லாக்கின் நஹ்னு அல்லதி நதீஉ இதா தையனா தீனனா, எங்களுடைய தீனை நாங்கள் பாலாக்குனா நாங்கள் தான் பாலாகி போகிறோம். இந்த விஷயத்தை நாங்கள் விளங்கிக்கொள்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கனி, மனிதர்களுடைய ஹாஜத் தேவை அல்லாஹ்க்கு கிடையாது. மனிதர்கள் ஜின்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து அல்லாஹ்வுடைய இபாதத்தில் ஒன்று கூடினாலும்
அல்லாஹ்வுடைய ஆட்சியிலிருந்து எந்த விஷயத்தையும் கூட்ட முடியாதுன்றாங்க அல்லாஹ்வுடைய தூதர். லா யஸீது ஃபி முல்கிஹி ஷைஆ. அடுத்து குறிப்பிடுறாங்க ஷேக், ஃபஅதுமத் வசார தீனன் யுதானு பிஹா. மேற்கூறப்பட்ட ஷேக்கினுடைய பேச்சுக்கு இது தஃப்சீர். ஷேக் என்ன மேலே சொன்னாங்க, மா ஹதஸ الناس بدعة إلا رفع مثلها من السنة. மக்கள் எப்போ பிதத்தான விஷயங்களை தீனில் கொண்டு வந்தாங்களோ அதே போல் சுன்னத்தான விஷயங்கள் தீனிலேருந்து வெளியாக்கப்படும். சுன்னத்தை விட்டுட்டு தான் பிதத்தை கொண்டு வரலாம். அந்த பிதத்துகள் பெருகும்போது அந்த பிதத்தான விஷயங்கள் தீனாக பார்க்கப்படுது மக்களுடைய மத்தியில். சுன்னத்தான விஷயங்கள் தீனாக கருதப்படுறது கிடையாது. அதுதான் இந்த வரையினுடைய விளக்கம். அதுமத் வசாரத், அதுமத்னா பெருகிடும், பிதத்தான விஷயங்கள் பெருகிடும். வசார தீனன் யுதானு பிஹா. இருந்தாலும் அந்த இடத்துல பிதத்தான விஷயங்கள் பெருகினாலும் வேற ஒரு இடத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தீனை ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தை பற்றி பிடிக்கக்கூடிய உம்மத்தை உருவாக்குவோம். ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸை கொண்டு நாங்கள் தெளிவாக அறிஞ்சுக்கொள்கிறோம். வேறு ஹதீஸுகளில் ஷிக்வசன் குறிப்பிடுறாங்க, வஜா ஃபில் ஹதீஸ் அன்னஹு ஃபி ஆஹிர் ஸமான் தத்தஅஹத் அவு துத்தஅஹது சுனன் பிதஅன் வல் பிதஅு சுனனன். இந்த ஹதீஸில் ரசூலுல்லாஹ் தெளிவாக குறிப்பிட்டோம், கடைசி காலகட்டத்தில் சுன்னத் பிதத்தாக பார்க்கப்படும், பிதத்தாக எடுத்துக்கொள்ளப்படும்ன்றான். மக்கள் சுன்னத்தை பிதத்தாக கருதுவான். அந்த காலகட்டம் வரும்ன்றான். ஏன்னா இதனால தான் சுன்னத்தை பற்றி பிடிக்கக்கூடிய அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅத்தை என்ன சொல்கிறாங்க, நீங்கள் புதுமையாக உருவானவர்கள்ன்ட்டு எங்கள் மீது அவதூறுகளை பரப்புகிறாங்க. புதுமையாக நீங்கள் உண்டானவங்கன்ட்டு எங்களுக்கு ஒரு அசலே இல்லாத போல் அவங்க சொல்கிறதுக்கு என்ன காரணம், ரசூலுல்லாஹ்வுடைய இந்த ஹதீஸ் அதற்கு ஆதாரமாக இருக்குது. கடைசி காலகட்டத்தில் சுன்னத் பிதத்தாக எடுக்கப்படும். வல் பிதஅு சுனனன், பிதத்தான விஷயங்கள் சுன்னத்தாக கருதப்படும். சுன்னத்தான விஷயங்கள் பிதத்தாக எடுக்கப்படும், மக்கள் கருதுவாங்க. வல் பிதஅு சுனனன், பிதத்தான விஷயங்கள் சுன்னத்தாக பார்க்கப்படும். பிதத்தான கட்சிகள், பிதத்தான ஃபிர்கா, பிதத்தான இபாதத்துகள் எதாக கருதப்படும், சுன்னத்தாக கருதப்படும். கையரத்தீன், அந்த காலகட்டத்தில் என்ன சொல்லப்படும், தீன் மாறிடுச்சு. வைதா அன்கர்தஹ காலு லக்க துன்கிருத்தீன், அந்த பிதத்தான விஷயங்களை பிதத்தான கூட்டங்களை நீங்கள் அவங்கள விட்டு எச்சரிக்கை செஞ்சீங்கன்னா, அது பிதத்துன்னு நீங்கள் எச்சரிக்கை செஞ்சீங்கன்னா, தடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்லுவாங்க, துன்கிருத்தீன், நீங்கள் தீனை தடுக்கிறீங்க, தீனை விட்டு எச்சரிக்கை செய்கிறீங்கன்னு சொல்லக்கூடிய காலகட்டம் வரும்ன்றாங்க. அடுத்த ஷேக் குறிப்பிடுறாங்க, கௌலுஹு ஃபஹாலஃப ஸிராத்தல் முஸ்தகீம், அதற்கு பிறகு அவர் நேரான பாதைக்கு மாற்றமாக போயிடுவார் அந்த நம்பர். ஃபஹரஜ மினல் இஸ்லாம், أي يعني أن صاحب البدعة يتجارى به الأمر حتى يكون دينه كله بدعا. இது வரைக்கும் அவருடைய தீன் எல்லாமே பிதத்தான விஷயங்களாக ஆகிற வரைக்கும், அவருடைய வாழ்க்கையில் ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத் எதுவுமே இல்லாத வரைக்கும் அந்த பிதத் அவருடைய வாழ்க்கையில் பெருகி கொண்டே போகும். ஃபயஹ்ருஜ் மினல் இஸ்லாம், அவர் இஸ்லாத்தை விட்டு வெளியாகிவார். பிதத்தான விஷயங்கள் நுழைச்சு ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்துன்னு என்ன நாடப்படுதீங்க, ரசூலுல்லாஹ்வுடைய முஸ்தஹபான விஷயங்களா, தரிக்கா, ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறை, ரசூலுல்லாஹ்வுடைய தரிக்காவை விட்டு வெளியாகிடுவார். ஃபயஹ்ருஜ் மினல் இஸ்லாம் இதா லம் யப்கா ஃபி தீனிஹி ஷைஉன் மினஸ் சுனன், எப்போ வெளியாவார், அவருடைய தீனில் ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறை எதுவுமே இல்லாட்டி
வாழ்க்கையில், இல்லாட்டி அவர் இஸ்லாத்தை விட்டு வெளியான நபர் ஆயிடுவாருன்றாங்க. புரிஞ்சில்ல இந்த வரி? இப்போ நம்ம எடுத்தது 7வது வரி, அதனுடைய விளக்கம் தான் நம்ம இப்போ வச்சோம். அடுத்த வரியில் ஷேக் குறிப்பிட்றாங்க, ஃபந்துர் ரஹிமக்கல்லா كل من سمعت كلامه أو كل من سمعت كلامه من أهل زمانك خاصة فلا تأجلن ولا تدخلن في شيء منه حتى تسأل وتنظر هل تكلم به أصحاب رسول الله صلى الله عليه وسلم أو أحد من العلماء فإن وجدت فيه أثرا عنهم فتمسك بها ولا تجاوزه شيئا ولا تختار عليه شيئا فتسقط من النار. ஃபித்னாவான காலகட்டங்களில் எப்படி இருக்கணும்ன்ட்டு ஷேக் வந்து எங்களுக்கு ஒரு நசியத் கொடுக்குறான். ஃபித்னாவான காலகட்டங்களில் எப்படி இருக்கணும்னு. ஏன்னா ஃபித்னாக்கள் வந்து உள்ளங்களுக்கு வந்து கொண்டே இருக்கு. எங்களை தீனில் பலவீனமாக்குறதுக்கு, தீனை விட்டு வெளியாக்குறதுக்கு ஃபித்னாக்கள் வந்து கொண்டே இருக்கு. ஹதீஸ்களில் காண முடியும். ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, துஅரதுல் ஃபித்ன் அல் குலூப் அர்தல் ஹசீர் ஓதன் ஓதா فأي كلب أشربها نكتت فيه نقطة سوداء وأي كلب أنكرها نكتت فيه نقطة بيضاء حتى يصير الكلب أبيض مثل الصفاء والآخر مجخيا أو كالكوز مجخيا لا يعرف معروفا ولا ينكر منكرا என்பதாக அல்லாஹுடைய தூதர் ஃபித்னாவை பற்றி இந்த ஹதீஸில் விளக்குறான். ஃபித்னாக்கள் உள்ளங்களுக்கு வந்து கொண்டே இருக்கு. எப்படி பாய்களை நாங்கள் கோர்வையாக கட்டுறோமோ அதே போல் அடுக்கடுக்காக ஃபித்னாக்கள் வந்து சேருன்றான். உள்ளங்களுக்கு ஃபித்னாக்கள் வந்து சேரும். அந்த ஃபித்னாவை கொண்டு எல்லாம் என்ன ஆக்குறான், உண்மையாக இருக்கக்கூடியவர் யார், பொய்யாளர் யாருன்னு எல்லாம் பிரித்து அறிஞ்சு கொள்கிறான் அந்த ஃபித்னாவை கொண்டு. அது ஆயத்துலையும் குறிப்பிட்றான், ஹசிபன் நாஸ் இத்திரக்கும் யகூல் ஆமன்னா வஹும் லா இஃப்தனூன். ஹசிபன் நாஸ் இத்திரக்கும் யகூல் ஆமன்னா, நான் ஈமான் கொண்டுட்டேன்னு சொல்லதுனால ஃபித்னாக்கள் சோதனைகள் இல்லாமல் விடப்பட்டு விடுவார்கள்ன்ட்டு நினச்சி கொண்டிருக்காங்களான்னு கேட்குறாங்க. ஹசிபன் நாஸ் இத்திரக்கும் யகூல் ஆமன்னா வஹும் லா இஃப்தனூன், சோதனை செய்யப்படாமல் விட்டு விடுவாங்களன்ட்டு நினச்சி கொண்டு இருக்கிறாங்கன்னு எல்லாம் கேள்வி எழுப்புகிறோம். وَلَقَدْ فَتَنَّا الَّذِينَ مِنْ قَبْلِهِمْ فَلَيَعْلَمَنَّ اللَّهُ الَّذِينَ صَدَقُوا وَلَيَعْلَمَنَّ الْكَاذِبِينَ. இதற்கு முன்னாடி இருந்தவர்களையும் நாம் கண்டிப்பாக சோதிச்சோன்றாங்க. وَلَقَدْ فَتَنَّا الَّذِينَ مِنْ قَبْلِهِمْ. அந்த சோதனையை கொண்டு உலமாக்கள் தான் சொல்கிறாங்க, யார் உண்மையாளர் யார் பொய்யாளர்ன்ட்டு எல்லாம் பிரித்து தெரிஞ்சுக்கொள்கிறோம். அதுக்காக தான் எல்லாம் சோதனை தரும். சோதனையை தரது வெறுமனே மக்களை வந்து கஷ்டத்தில் ஆக்குறதுக்கு கிடையாது. அந்த சோதனையை கொண்டு எல்லாம் என்ன தெரிஞ்சுக்கொள்கிறான், யார் உண்மையாளர் யார் பொய்யாளர்ன்ட்டு தெரிஞ்சுக்கொள்கிறோம். இந்த ஹதீஸ் ரசூலுல்லாஹ் சொல்கிறது போல், ஐயு கல்பின் அன்கரஹ உஷ்ரிபஹ நுகிதத் ஃபீஹி நுக்தத்துன் சௌதா. எந்த உள்ளம் அந்த ஃபித்னாவை எடுத்துக்கொள்கிறோ, அந்த ஃபித்னாவை விழுந்துருதோ, அந்த ஃபித்னாவில் ஒரு கருப்பு புள்ளி விழுகுதுன்றாங்க சொல்லு. ஹத்தா ஐயு கல்பின் அன்கரஹ நுகிதத் ஃபீஹி நுக்தத்துன் பெய்த. எந்த அந்த ஃபித்னாவை மறுக்குதோ, அந்த ஃபித்னாக்கு அகேன்ஸ்டாக போராடுதோ, அந்த ஃபித்னாவை எடுத்துக்கொள்ளலையோ, தன்னுடைய உள்ளத்தில் எடுத்துக்கொள்ளலையோ, அந்த உள்ளத்தில் ஒரு வெள்ளை புள்ளி விழுகுதுன்றாங்க. ஹத்த எசீரல் கல்ப் அபியத் மிஸ்ல சஃபா. எது வரைக்கும்னா அந்த உள்ளம் ஒரு வெள்ளை பவளம் போல் மாறுற வரைக்கும். ஃபித்னாக்கள் வரப்போதெல்லாம் அந்த உள்ளம் என்ன பண்ணுது, அந்த ஃபித்னாக்களில்
எடுத்துக்கொள்வது கிடையாது, உள்ளத்துக்கு செலுத்துறது கிடையாது. மாறாக அந்த ஃபித்னாக்களுக்கு எதிராக போராடுது. அந்த உள்ளம் எப்படி மாறுது? ஹத்த எசீடல் கல்பும் அபியது மிஸ்ல சஃபா, ஒரு வெள்ளை பவளம் போல மாறிடுது. இன்னொரு உள்ளம் பற்றி ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, வல் ஆஹர், ஒரு கருப்பு பாத்திரம் போல் மாறிடுது. கருப்பு புள்ளி விழுந்து விழுந்து எப்படி மாறிடுது? கருப்பு பாத்திரம் போல். அந்த அளவுக்கு மாறாமல் எங்களுடைய உள்ளங்கள் எல்லாம் பாதுகாக்கும். ரசூலுல்லாஹ் இந்த ஹதீஸில் சொல்கிறாங்க, முஜஹ்கல் கூசி முஜஹியன், ஒரு கருப்பு பாத்திரம், திருப்பி போடப்பட்ட ஒரு கருப்பு பாத்திரம். கருப்பு பாத்திரம் மூடி கீழே இருக்குது, திருப்பி போடப்பட்ட கருப்பு பாத்திரம் போல் மாறி லாயா அரிஃபு மஅரூஃபன், நல்ல விஷயங்கள் எதுவும் அதுக்கு தெரியாமல் போயிடும். வலா யுன்கிரு முன்கரா, தீய விஷயங்களையும் அது என்கார் செய்யாது. அந்த நிலைக்கு அந்த உள்ளம் மாறிடுன்றான். அந்த உள்ளம் அவனுடைய மன இச்சை எந்த விஷயத்த நல்லதாக பார்க்குதோ அது அவருக்கு நல்லதாக இருக்கும். அவனுடைய மனோ இச்சை எந்த விஷயத்த கெடுதலாக தவறான விஷயத்த பார்க்குதோ அந்த விஷயம் அவருக்கு தவறானதாக தெரியும். குலாசா என்ன, அவர் ஹக்க பாத்தில பார்ப்பார், பாத்தில ஹக்கா பார்ப்பார். அதுக்குரிய காரணம் என்ன? ஃபித்னாக்கள் வரும்போதெல்லாம் அந்த ஃபித்னாவில் போய் மூக்கம் நுழைக்கிறது, அதில் பேசுகிறது, அந்த ஃபித்னாக்களை மக்களுக்கு பரப்புறது. அதனால ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இன்ன சயீத லமன் ஜுன்னிபல் ஃபித்தன், சந்தோஷமாக இருக்கக்கூடிய பாக்கியசாலி யாருன்னா, யார் அல்லாஹ் ஃபித்னாக்கள்லேருந்து தூரமாக்குறானோ, ஃபித்னாக்கள்லேருந்து யார் அல்லாஹ் பாதுகாக்கிறானோ அவர் தான் பாக்கியசாலி என்பதாக 3 முறை சொல்கிறாங்க ரசூலுல்லாஹ். இன்ன சயீத லமன் ஜுன்னிபல் ஃபித்தன், 3 முறை இந்த வாக்கியத்தை சொல்கிறாங்க. இன்ன சயீத லமன் ஜுன்னிபல் ஃபித்தன், இன்ன சயீத லமன் ஜுன்னிபல் ஃபித்தன், வலமன் உப்துலிய ஃபஸபர் ஃபவாஹன். அந்த ஃபித்னால அவர் விழுந்தாலும் இன்னும் முன்னாடி போகாமல் பொறுமை காக்கிறார். ஃபித்னாலேருந்து வெளியே வர தான் அவர் முயற்சி பண்ணுறார். விழுந்தாலும் சரி, அவருடைய ஜாஹில் அறியாமை காரணமாக ஃபித்னால விழுந்துடுறார். அவர் விழுந்தாலும் முன்னோக்கி போகாமல், ஆனால் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஃபித்னாவான காலகட்டத்தில் எந்திரிச்சு போகக்கூடியவர் உட்கார்ந்துருக்கிறத விட சிறந்தவராக இருப்பார். எந்திரிக்கக்கூடியவர் தூங்கி கொண்டிருக்கக்கூடிய நபர் எந்திரிச்சு இருக்கக்கூடிய நபரை விட சிறந்தவராக இருப்பார். நாங்கள் என்ன பண்ணக்கூடாது? முன்னோக்கி போகக்கூடாது, அங்கே சபரை காமிக்கணுன்றாங்க ரசூலுல்லாஹ். சபர ஃபவாஹன், அவரும் பாக்கியசாலி என்பதாக ரசூலுல்லாஹ் இந்த ஹதீஸில் குறிப்பிடுறாங்க. இந்த கலாமில் ஷேக் குறிப்பிடுறாங்க, ஃபித்னாக்கள் பல வகைகள் இருக்குது. ஃபித்னாக்களுடைய வகைகள் பல வகைகள் இருக்குது. ஃபித்னாக்கள்னால் அதனுடைய தர்ஜுமா என்ன? இஹ்திபார், சோதனை. அந்த சோதனை கொடுத்து உங்களுடைய தீனை எல்லாம் சோதிக்கிறான். நீங்கள் உறுதியாக இருக்கீங்களா இல்லையான்னு சோதிக்கிறேன். அந்த ஃபித்னாக்கள் அசில் ஃபித்னா எதுக்காக கொடுக்கப்படுது? நம்ம சொன்னது போல் உண்மையாளர் யார், பொய்யர் யாருன்ட்டு சோதிக்கிறதுக்காக. அதான் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆஹிர் ஃபல்யகுல் கைரன் அவ் லியஸ்முத். அவங்கள யார் அல்லாஹ்வின் மீதும் ஆஹிரத் மீது ஈமான் கொண்டிருக்காங்களோ அவங்க பேசுனா ஹைரை பேசட்டுன்றாங்க, அல்லது மௌனமாக இருக்கட்டும்ன்றாங்க, வாயை மூடி மௌனமாக இருக்கட்டும்ன்றாங்க. அந்த ஃபித்னாவை பெருக்கிறதுக்கு நாங்கள் முயற்சி செய்யக்கூடாது. நாங்கள் எங்களுடைய இபாதத்துக்களை நாங்கள் முயற்சி செஞ்சு எங்களுடைய நன்மைகளை சேர்க்க தான் பார்க்கணும். அதுதான் எங்களுடைய குறிக்கோளாக இருக்கும். இந்த காலகட்டம் என்பது பேச்சாளர்கள் அதிகரித்த காலகட்டம். ஷேக் ஃபௌசான் ஹஸன் இந்த வரிகளுடைய ஷரஹில் குறிப்பிட்டான், லா தஸ்தஅஜில் ஃபீமா தஸ்மா மினன் நாஸ் ஹுசூஸன் இன்த தஅخுரி ஸமான்.
ஒரு பேச்சாளர்கிட்ட நீங்கள் விஷயத்தை கேட்குறீங்க, அந்த விஷயம் தீனுன்ட்டு நீங்கள் அவசரப்பட்டு எடுத்துக்கொள்ளாதீங்கன்றாங்க. லா தஸ்தஜில் ஃபீமா தஸ்மா மினன் நாஸ் ஹுசூசன் இந்த தஅஹுரி ஸமன். அதுவும் குறிப்பாக நாங்கள் நுபுவத்தினுடைய பிற்காலத்தில் இருக்கோம். அந்த காலகட்டத்தில் நாங்கள் ரொம்பவே கவனமாக இருக்கணும். எல்லாத்தினுடைய பேச்சையும் செவிமடுக்கக்கூடாது. செவிமடுத்தாலும் அது தீனா இல்லையா, அதற்கு ஆதாரம் இருக்கா இல்லையா, சலஃபுகளில் யாராச்சும் அந்த விஷயத்தை சொல்லியிருக்காங்களா இல்லையான்ட்டு குரானில் இருக்கா, ஹதீஸ்களில் இருக்கா, அல்லது சலஃபில் உட்பட்ட யாராவது அந்த விஷயங்களை பேசியிருக்காங்களான்ட்டு நாங்கள் எங்களுடைய புத்திகளை கொண்டு ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிக்கணும். மாறாக என்ன பண்ணக்கூடாது, அவசரப்படக்கூடாது. அவசரம் என்பது ஷைத்தான்கிட்டருந்து வர விடியும். அத்தஅன்னி என்பது பொறுமை காக்கிறது, கவனமாக செயல்படுறது என்பது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வருது. இப்போ எந்த விஷயத்துலையும் நாங்கள் அவசரம், தீனுடைய விஷயம் துனியாவுடைய விஷயங்களையும் நாங்கள் என்ன காட்டக்கூடாது, அவசரம் காட்டக்கூடாது. அதுலேயும் தீனில் குறிப்பாக நாங்கள் அவசரம் காமிக்கக்கூடாது. وكثرت من يتكلم ويفتي وينتسب وينتسب العلم والقول وينتسب العلم والقول. இப்போ இந்த காலகட்டம் எப்படிப்பட்ட காலகட்டம்ன்றாங்க, பேச்சாளர்கள் அதிகம் ஆகிட்டான். அந்த பேச்சாளர்கள் ஃபத்வா கொடுக்குறான் மக்களுக்கு, அறிவில்லாமல், தீனுடைய அறிவில்லாமல் ஃபத்வா கொடுக்க ஆரம்பிக்கிறான். ரசூலுல்லாஹ் சொன்ன காலகட்டம் போல். இத்தஹதன் நாஸு ரூஸன் ஜுஹாலா ஃபஸஅலூஹும் ஃபஅஃப்தவ் பிகைரி இல்ம் ஃபதல்லு வஅதல்லு. அந்த பேச்சாளர்கள்ட்ட மக்கள் தீனுடைய சட்டங்களை கேட்க ஆரம்பிப்பாங்க. பேச்சாளர்கள்ட்ட ஆலிம்களுடைய உயிர்கள் எல்லாம் கைப்பற்றின அந்த ஜமானில் ஆலிம்கள் குறைவாக இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் மக்கள் யாரை தலைவர்களாக எடுத்துக்கொள்வாங்க, ஜுஹால்கள், அறிவில்லாத நபர்கள். அவர்கள்ட்ட கேள்வி கேட்பாங்க, அவங்க ஃபத்வா தருவாங்க. மார்க்க தீர்ப்பு எப்படி தருவாங்க, ஆதாரமே இல்லாமல், குரான் ஹதீஸினுடைய அறிவு இல்லாமல் தருவாங்க. அவங்களும் வழிகேட்டில் போவாங்க, மக்களையும் வழிகேட்டில் செலுத்துவாங்க. இதுதான் நிறைய பேச்சாளர்களுடைய நிலைமை இந்த ஜமான், இந்த காலகட்டத்தில். அதே போல் குறிப்பாக இந்த ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இந்த நெட்டினுடைய விடயங்கள்லாம் அதிகரித்த இந்த ஜமானில் வழிகெடுக்கக்கூடிய நபர்கள் பெருகிட்டான், அதிகமாகிட்டு தான் போகிறான். வழிகெடுக்கக்கூடிய நபர்கள் பெருகிட்டான். அவர் ஆலிம், அவர் இல்ம் இருக்குன்ட்டு மொத்த ஆலிம், அசலில் யார் அவர் ஆலிம் கிடையாது, மொத்த ஆலிம் இல்ம் எடுக்கக்கூடிய நபர் போல் காண்பிக்கிறார் மக்களுக்கு. அசல் அவர்கிட்ட இல்ம் இருக்கா, மார்க்கத்தினுடைய ஃபிக் புரிதல் இருக்கான்னு கேட்டால் அந்த இல்மில் பர்க்கத்து இருக்காது. அவர் சில விஷயங்களில் மரணம் செஞ்சுருக்கலாம், அந்த இல்மில் என்ன இருக்காது, பர்க்கத்து புரிதல் இருக்காது. இது எந்த மாதிரி காலகட்டம் ஷேக் குறிப்பிடுறாங்கன்னா, ஹத் அஹ்ல தலால் வல் ஃபிரக்கல் அத்தாலா வல் முன்ஹரிஃபா சாரு யதகல்லமூன பிஸ்மி தீன் அல் ஆன் மினல் ஃபிதாயியாத். எந்த மாதிரி காலகட்டத்துனா இது, வழிகேட்ட கூட்டங்கள், பிதத்தான கூட்டங்கள், அவங்க இதுதான் தீனுன்ட்டு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் சொல்கிறது தான் தீனுன்ட்டு பேச ஆரம்பித்த காலகட்டம். அவங்க கூவத்து பெற்றதுக்கு காரணம் என்ன காரணம், நாங்கள் எங்களுடைய மார்க்க அறிவை இல்மை பெற்றுக்கொள்ளல். நாங்கள் அறிவில், மார்க்க அறிவில் குறைவுடையவர்களாக, குறைபாடு உள்ளவர்களாக இருக்கிறது தான் காரணம். இமாம் மக்பூல் ரஹ்மத்துல்லாஹ் குறிப்பிடுறது போல், அஷத்து மா தர்ர ஹாதில் உம்மா அல் ஜஹ்லு பிதீனிஹிம் என்றான். இந்த உம்மத்துக்கு வந்த மிகப்பெரிய அபாயம் எதுனா, மிகப்பெரிய சோதனை, மிகப்பெரிய தீங்கு, அபாயம் எதுனா, அவங்க தங்களுடைய தீனுடைய விஷயங்களில் அறியாதவர்களாக, ஜுஹால்களாக இருப்பது தான்ட்டு இமாம் மக்பூல் ரஹ்மத்துல்லாஹ் குறிப்பிட்றான். அப்போ என்ன பண்ணணும், ஒரு விஷயத்தை நீங்கள் ஒரு நபர்கிட்ட செவிமடிக்கிறீங்க, தீனுன்னு அவர் சொல்கிறாரு, அது தீனான்னு நீங்கள் உறுதிப்படுத்தணும். சலஃபுகளில் யாராவது அந்த பேச்சை பேசியிருக்காங்களான்ட்டு உறுதிப்படுத்தணும்.
உறுதிப்படுத்தாமல் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அதே போல் அந்த நபர் எங்கேருந்து படித்தார், அவருடைய அசல் என்ன, சலஃபுகள்கிட்ட உட்காந்து படித்த நபரா, அவர் எங்கேருந்து கல்வியை கற்றுக்கொண்டார் என்ற விஷயங்களை நாங்கள் முதல் ஆரம்பமாக பார்க்கணும். அசலே இல்லாமல் ஒரு நபர்கிட்ட உட்காந்து படிக்கிறது அது எதற்கு சமம்? நாங்கள் மாறாக அங்கே படிக்க போய் இன்னும் வழிகேட்டில் தான், இன்னும் தீமைகளில் தான் போகிறோம். நாங்கள் ஹைரை நாடி செய்கிறோம், ஆனால் அதில் என்ன இருக்குது, இன்னும் வழிகேட்டில் இன்னும் தீமையான விஷயங்களில் தான் நாங்கள் போகிறோம். இங்கே ஷேக் குறிப்பிடுறாங்க, ஃபமா குல்லு காயிலின் ஹத்தா லவ் கான ஃபஸீஹன் பலீகன் யுஷக்கிக்குல் கலாம் ஃபயாஹுது பில் அஸ்மா லா தக்தர் பிஹி ஹத்தா தரா மதா மா இந்தஹு மினல் இல்ம் அல் ஃபிக். பேசக்கூடிய நபர் அவர் ஆலிமென்ட்டு காமிக்கிறார், அவர்கிட்ட வந்து ஃபசிஹத் இருக்குது. அதாவது ஃபசிஹத்னா நாவனுடைய பேச்சு திறமை, நாவனுடைய கோவத்து பேச்சு திறமை இருக்குது. அதேபோல் பலாகத்து இருக்குது. பலாகத்துன்னா எந்த முறையில் பேசுனா மக்களை மயக்கலான்ற அந்த பலாகத்து இருக்குது. அதை கொண்டு நீங்கள் அந்த பேச்சில் விழுந்துடாதீங்கன்றாங்க ஷேக்கிங். ஃபருப்பமா யகூனு கலாமுஹு கலீல் லக்கின்னஹு ஃபகீஹ். சில நபர்கள் இருப்பாங்க, ஆலிம்களுடைய பேச்சு வந்து குறைவாக தான் இருக்கும், ஆனால் அந்த பேச்சில் மார்க்கத்தினுடைய புரிதல் பரக்கத் அவ்வளோ வச்சுருப்பான்ல. ரசுல்லாவுக்கு கொடுக்கப்பட்ட விடயங்கள்ல மௌஜிசாக்களில் ஒரு மௌஜிசா இது ஜவாமியுல் கலீம். ஜவாமியுல் கலீம்னா ரசுல்லா பேசுகிற பேச்சு குறைவாக இருக்கும், அதில் அர்த்தங்கள் அதிகம் உள்ளடங்கியிருக்கும். அதுக்கு என்ன சொல்கிறோம், ஒத்தீத்து ஜவாமியுல் கலீம்ன்ட்டு ஹதீஸில் காணப்படுது. ஒத்தீத்து ஹம்சன் கமாக்கால். அதில் ஒரு விடயம் தான் இது பிஜவாமியல் கலீம். என்ன அல்லாஹ் அந்த ஜவாமியல் கலீமு கொண்டு அமைச்சிருக்கான். அப்படின்னா அந்த ரசூல்லாவோட பேச்சு குறைவாக இருக்கும், ஆனால் அர்த்தங்கள் அதிகமாக இருக்கும். அக்சன்ட். சில நபர்களை பொறுத்த வரைக்கும் ரப்பமா யகூனு கலாமுஹு கஸீரன் லக்கின்னஹு ஜாஹில் லைஸ இந்தஹு ஷைஉன் மினல் ஃபிக். சில நபர்கள் 1 மணி நேரம் 2 மணி நேரம் பேசுவாங்க, ஆனால் இல்மினுடைய புரிதலே அவங்கள்ட்ட இருக்காது. கலாம் பேச்சு அதிகமாக இருக்கும், ஆனால் ஃபிக் இருக்காது, இல்மினுடைய மார்க்கத்தினுடைய புரிதல் இருக்காது அந்த நம்மகிட்ட. பல் இந்தஹு சிஹ்ருல் கலாம். மாறாக அவர்கிட்ட என்ன இருக்குன்னா அசலில் மக்களை எப்படி மயக்கணுன்ற அந்த திறமையை கற்று வச்சுருக்கார். அதுதான் நாங்கள் விளங்கிக்கொள்கிறோம். அதற்கு ஹதீஸு ஆதாரமாக இருக்குது. சொல்கிறோம், இன்ன ஃபில் கலாமி ல சிஹ்ரா. பேச்சில் என்ன இருக்குன்றாங்க ரசூலுல்லாஹ், சூனியம் இருக்குது, சிஹர் இருக்குன்றான். இப்போ நாங்கள் ஒரு விஷயத்தை பிரிஞ்சுக்கொள்ளணும். அல் ஃபிக்ஹு லைஸ ஹுவ பி கஸ்ரத்தில் கலாம் அவ் பி கஸ்ரத்தில் கிரா அவ் ஜௌதத்துல் கலாம். ஃபிக் என்பது அதிக பேச்சுகளை கொண்டு கிடையாது. அதிக பேசுகிற நபர் ஃபக்கி என்று நாங்கள் கருதக்கூடாது. அல்லது அதிக விஷயங்களை மரணம் செஞ்சு வச்சிருக்கிறனால அவர் ஃபக்கி ஆக மாட்டார். ஒரு கவிஞருடைய கவிதையை ஷேக்கிங்க ஆதாரம் வைக்கிறான். ஃபி ஸுஹ்ருஃபில் கௌலி தஸ்ஈனுன் லி பாத்திலிஹி. பேச்சினுடைய அலங்காரத்தில் என்ன இருக்குன்றாங்க, அந்த அலங்காரப்படுத்தி பேசுகிறனால அவர் இருக்கக்கூடிய அசத்தியத்தை ஹக்கா அவர் காட்டுவார். தஸ்ஈனுன் லி பாத்தியா, அசத்தியத்தை அலங்காரப்படுத்தி காமிப்பார். வல் ஹக்கு கது யஅ்தரிஹி சூஉ தஅபீர். உலமாக்கள் என்ன சொல்கிறாங்க, நல்ல முறையில்
ஹக்கில் இருக்கக்கூடிய ஆலிம் ஒரு நபர், அவர்னால சரியான முறையில் மக்களுக்கு எத்தி வைக்க முடியல, சரியான முறையில் படித்த விஷயங்களை எத்தி வைக்க முடியலன்னா அதை கொண்டு மக்கள் என்ன விளங்கி கொள்வாங்க, இவர் ஹக்கில் இல்லை பாத்தில் இருக்காருன்னு விளங்கி கொள்வாங்க. அவர்கிட்ட மார்க்க அறிவு இருக்கலாம். கதி அத்தரிகி சில நேரங்களில் அவர்னால சரியான முறையில் அந்த விஷயத்தை எடுத்து வைக்க முடியாட்டி மக்கள் என்ன விளங்கி கொள்கிறாங்க, ஒரு பேச்சாளரை ஹக்கில் இருக்கக்கூடிய நபராக பார்க்குறாங்க, ஆலிமை ஹக்கில் இல்லாத நபர். அதனால தான் உலமாக்கள் சில விடயங்களை பேசாமல் இருக்கிற நேரத்தில் என்ன சொல்கிறாங்க, இல்மில்லைன்றாங்க உலமாக்கள் ஒரு விஷயத்தை பேசாமல் இருக்கிறாங்கன்னா அதில் என்ன இருக்குது, ஹிக்மத் இருக்குது. அதனால் ஷேக் யஹ்யா பற்றி உலமாக்கள் சொல்கிறாங்க, ஷேக் யஹ்யா பேசுகிறதுல என்ன இருக்குது, மக்களுக்கு ஹைர் இருக்குது. ஷேக் யஹ்யா சுக்கூத்தாக இருந்தாங்கன்னா அதுலேயும் மக்களுக்கு ஹைர் இருக்குது. ஹைரை நாடி தான் ஷேக் யஹ்யா சில விஷயங்களை பேசாமல் இருந்தாங்க. அந்த விஷயங்கள், அந்த ஃபித்னா நடந்த விஷயங்களை அறிஞ்சவர்கள் அது தெரிஞ்சிருப்பீங்க. ஷேக் யஹ்யா சில விடயங்களை பேசாமல் மௌனம் காத்ததுக்கு காரணம் உலமாக்கள் என்ன சொல்கிறாங்க, ஃபித்னா பெருகக்கூடாதுன்றதுக்காக தான் ஷேக் யஹ்யா மௌனம் காத்தான். இப்போ அதை கொண்டு மக்கள் என்ன விளங்கி கொள்ளக்கூடாது, இவர்கள்ட்ட இல்ம் இல்லைன்ட்டு நினச்சி கொள்ளக்கூடாது. இங்கே ஷேக் ஃபௌசான் என்ன குறிப்பிட்றாங்க, ஒரு மனிதனுடைய பேச்சினுடைய அலங்காரம் அதை கொண்டு அவர் பாத்தில் ஹக்க காமிப்பார். தகூல் ஹாதா முஜாஜு நஹல் தம்தஹு, ஒரு விஷயத்தை அந்த பேச்சாளர் ஒரு ஹனிக்கு என்ன சொல்கிறோம், ஈக்கு தேனியை ஒரு நபர் புகழணுன்னா எப்படி சொல்லுவார், முஜாஜுன் நஹ்லுன்னு சொல்லுவார். அரபுகளுடைய பேச்சு வழக்கம் முஜாஜுன் நஹ்லு. தேனிலிருந்து வெளிவந்த ஒரு இனிப்பான ஒரு அமிர்தம்ன்ட்டு புகழ்வார். அந்த விஷயத்தை புகழ்றதா இருந்தால், அதே அந்த விஷயத்தை அந்த தேனியை இழிவுபடுத்துகிறதா இருந்தால் எப்படி சொல்லுவார், இன் தஷா புல்த தா கை உன் ஜபாபீர். அது தேனியினுடைய வாந்தின்ட்டு இப்படி இழிவுபடுத்தி சொல்லுவார். இதுதான் பேச்சினுடைய அலங்காரம். ஹக்கையும் பாத்திலையும் கலக்கிறது பேச்சினுடைய அலங்காரம். இப்போ இப்படி பேசக்கூடிய நபர்களுக்கு தான் மதிப்பு அதிகமே தவிர இல்முள்ள மார்க்கத்தினுடைய ஃபிக்குள்ள நபர்களுக்கு மதிப்பு கிடையாது மக்கள்கிட்ட. அதை பொடுபோக்காகவே எடுக்கிறது கிடையாது. மக்கள் உலமாக்கள் அக்கீதாவை பண்ணிங்கன்னா என்ன நினச்சிக்கிறாங்க, மக்கள் சரிப்படைஞ்சு கொள்கிறான். ஆனால் அந்த அக்கீதாவில் தான் அவங்களுடைய தீனுடைய சபாத் இருக்குன்ட்டு தெரியறது கிடையாது. சஹாபாக்கள் சொல்கிறாங்க, தஅல்லம்னல் ஈமான் கப்ல அன் தஅல்லமல் குர்ஆன் தும்ம தஅல்லம்னல் குர்ஆன் ஃபஸ்தத்னா பிஹி ஈமான். ரசூலுல்லாஹ் சஹாபாக்களுக்கு ஆரம்பமாக கற்றுக் கொடுத்தது அக்கீதாவுடைய விஷயங்கள். அதற்கு பிறகு அவங்க குர்ஆனை ஓத ஆரம்பித்தாங்க. அதை கொண்டு அவங்களுடைய ஈமான் அதிகரிச்சிச்சு. குர்ஆனை கொண்டு அவங்களுடைய ஈமான் அதிகரிச்சிச்சு. இங்கே குறிப்பிடக்கூடிய விஷயம் என்னென்னா, ஹல் தக்கல்லம பிஹி அஸ்ஹாபு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹதும் மினல் உலமா. அந்த பேச்சை நீங்கள் செவிமடுத்தீங்கன்னா சஹாபாக்களில் அல்லது உலமாக்களில் உட்பட்ட யாராவது அப்படி பேசியிருக்காங்களா, அந்த பேச்சை சொல்லியிருக்காங்களான்ட்டு, அந்த செய்தியை சொல்லியிருக்காங்களான்னு நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கணுன்றான். ஃபைன் வஜத் ஃபீஹி அஸரன் அன்ஹும் ஃபதமஸ்ஸக் பிஹி. அப்படி சஹாபாக்கள்கிட்ட சலஃபுக்கிட்ட இருந்து அது சம்பந்தமான ஏதாவது அசர்கள் பேச்சு நீங்கள் பெற்றுக்கொண்டீங்கன்னா அதை பற்றி பிடிச்சு கொள்ளுங்கன்றான். வலா தஜாவஸ்பு பிஷையின். அந்த பேச்சிலேருந்து எக்ஸ்ட்ராவாக நீங்கள் எந்த விஷயங்களும் சேர்க்கக்கூடாது. அந்த பேச்சிலேருந்து எக்ஸ்ட்ராவாக நீங்கள் உங்கள்கிட்ட விஷயங்களை சேர்த்து மக்களுக்கு சொல்லவோ அல்லது நீங்களோ எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதனால தான் உலமாக்கள் என்ன சொல்கிறாங்க, உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹ் சொல்கிறாங்க, குஃப் அன் இந்த ஹைசு வக்கஃபல் கோம். குஃப் அல்லது கிஃப் ஹைசு வக்கஃபல் கோம்.
சஹாபாக்கள் சலஃபுகள் எந்த எல்லைகளில் நின்னாங்களோ அதே எல்லைகளில் நீங்களும் நில்லுங்கன்றான். எங்களுடைய தீனுடைய விஷயங்களில் எங்களுடைய பேச்சுகள்லையும் வக்கஃபைக்கு கிஃப் ஹைஃபு வக்கஃபல் கௌம்ன்றான். உமர் இப்னு அப்துல் அசீஸ் அவங்களுடைய கலாம் இது. அதனால் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ருப்ப முபல்லிகின் அவ் ஆ மின் சாமி. இந்த ஹதீஸை கொண்டு என்ன விளங்கி கொள்கிறோம்? மார்க்கத்தினுடைய புரிதல் தான் அவசியமானது. மார்க்கத்தினுடைய புரிதல் தான் அவசியமானது, மாறாக பேச்சு திறமை அவசியம் கிடையாது. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ருப்ப முபல்லிகின் அவ் ஆ மின் சாமி. என்கிட்டேருந்து எத்தி வைக்கக்கூடிய எவ்வளவோ நபர்களை விட கேட்கக்கூடிய நபர், அந்த அவங்க எத்தி வச்ச விஷயங்களை கேட்ட நபர் அதிகம் புரிதல் பெறக்கூடிய நபராக இருக்கலாம். இப்போ இந்த ஹதீஸுக்கு என்ன விளங்கி கொள்கிறோம்? மார்க்க அறிவு தான் முக்கியமானது. ருப்ப முபல்லிகின் அவ் ஆமின் சாமி. சாமின்னு கேட்கக்கூடிய நபர். வேறு ஹதீஸுகளை வருது, ருப்ப ஹாமிலி ஃபிக்ஹின் வஹுவ கைரு ஃபகீஹின். மார்க்க அறிவை அவர் சுமந்திருக்கார், நிறைய விஷயங்களை மரணம் செஞ்சுருக்காரு. ஆனால் அவர்கிட்ட என்ன இருக்காது? மார்க்கத்தினுடைய விழுப்பம், அண்டர்ஸ்டாண்டிங், சின்ன விஷயத்தினுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கே இருக்காது. ஹிஸ்பியத்துனா என்னன்ட்டே தெரியாத நபர்கள் இருக்காங்க, ஆனால் உலமாக்கள்னு சொல்லக்கூடிய நபர்கள் இருக்காங்க. அப்துல் வாரிஸ் மதனி அவங்களை பற்றி ஷேக் அபிலால் ஹபிசவுல்லா ரத்து கொடுக்கும்போது அதான் சொல்லியிருந்தாங்க. அவர்களுக்கு ஹிஸ்பியத்னால என்னன்னு தெரியல. இங்கே ஹாமியில் படிக்கிற சின்ன துல்லாபுகளுக்கு தெரிஞ்ச ஹிஸ்பியத்னா என்னன்னு தெரிஞ்ச விடியம் கூட அவருக்கு தெரியலன்றான். ஆனால் மதீனால போய் படிச்சுட்டு வந்திருக்காரு. ஏழ்மை இருக்குது, ஆனால் என்ன கிடையாது? மார்க்கத்தினுடைய புரிதல் கிடையாது. புரிதல் தான் அவசியம். அல்லது சில நபர்கள் என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய பேச்சுக்களை கொண்டு ஹக்கையும் பாத்திலையும் கலக்கிறான். எல்லாம் என்ன சொல்கிறான் குர்ஆன் ஆயத்தில், வலா தல்பிசுல் ஹக்க பில் பாத்தில் ஃபதக்துமுல் ஹக் வஅன்தும் தஅலமூன். ஹக்கையும் பாத்திலையும் கலக்காதீங்கன்றான். அப்படி கலந்து நீங்கள் ஹக்கை மறைக்காதீங்கன்றான். அப்படி தான் நிறைய நபர்கள் ஆலிம்கண்டு மக்கள் நினைக்கக்கூடிய நிறைய நபர்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய பிழை என்ன? ஹக்கையும் பாத்திலையும் சேர்க்குறாங்க, ஹக்கை மறைக்கிறான். இது பாத்திலான விஷயம், இது ஹராமான விஷயம்னு மக்களுக்கு உறுதியான முறையில் சொல்கிறது கிடையாது. அதற்கு முக்கியமான காரணம் என்ன? அவங்க கொடுக்கக்கூடிய மாலில் விழுந்துட்டான். துனியாவுடைய ஹெர்ஸ் தான் முக்கியமான காரணம். அது அல்லாஹ்வுடைய ஹதீஸ்களை குறிப்பிட்றாங்க, லிகுல்லி உம்மத்தின் ஃபித்னா ஃபித்னத்து உம்மத்தி அல் மால் என்றான். ஒவ்வொரு உம்மத்துக்கும் ஃபித்னா இருக்குது. என்னுடைய உம்மத்தினுடைய ஃபித்னா எது? மால், செல்வம். என்னுடைய உம்மத்தினுடைய ஃபித்னா எது? செல்வம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆயத்தில் குறிப்பிட்றான், அல் மால் வல் பனூன் ஜீனத்துல் ஹயாத்து துன்யா வல் பாக்கியாத்து சாலிஹாத் ஹைருன் இந்த ரப்பிக்க தவாப வ ஹைருன் அமலா. இந்த செல்வங்களும் பிள்ளைகளும் துன்யாவுடைய அலங்காரம் தான். நிலைச்சிருக்கக்கூடிய விஷயங்கள் எது? நாங்கள் செய்யக்கூடிய நல்லறங்கள், நல்ல அமல்கள். அதனால தான் உலமாக்கள் சொல்கிறாங்க, இந்த காலகட்டத்தில் வழிகேட்டில் போகக்கூடிய நபர்கள் அதிகமாக வழிகேட்டில் போகிறது ஷஹ்வத்னால். துனியாவுடைய, பெண்களுடைய, செல்வங்களுடைய ஷஹ்வத்னால். சுபஹத்தை விட வழிகேட்டில் அதிகமாக போகிறது மக்கள். வழிகெடுக்கக்கூடிய விஷயம் எது? ஷஹ்வத், துனியாவுடைய ஹெர்ஸ், செல்வங்களுடைய ஹெர்ஸ். அதனால தான் ஹக்கம் மறைக்கிறாங்க, ஹக்கையும் பாத்திலும் கலக்கிறாங்க. ஆயத்தில் அல்லாஹ் குறிப்பிட்றான், ஸுய்யின லின்னாஸ் ஹுப்பு ஷஹ்வாத்தி மினன் நிஸா வல் பனீன் வல் கனாத்தீரில் முகந்தரத்தி மினல் ஃபித்தத்தி வல் தஹப் வல் கைலில் முஸம்மமத்தி வல் அன்ஆமி வல் ஹர்ஸ் ذلك متاع الحياة الدنيا والله عنده حسن المآب. ஸுய்யின லின்னாஸ், மனிதர்களுக்கு அலங்காரமாக ஆக்கப்பட்டிருக்கு. துனியாவுடைய விஷயங்கள் என்னவாக ஆக்கப்பட்டிருக்கு? மனிதர்களுக்கு அலங்காரமாக. ஷைத்தான் அலங்கரித்து காமிக்கிறான். அவங்கள தீனிலேருந்து வெளியாகிறதுக்காக, அவங்கள நரகத்தில் தள்ளுறதுக்காக ஷைத்தானுடைய சூழ்ச்சி இது. அதனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிட்றான், லா தத்தபி குதுவாத்தி ஷைத்தான். ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை நீங்கள் பின்பற்றாதீங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிட்றான்.
ஃபத்தஹிதுஹு அதுவா, மாறாக நாங்கள் அவனை எதிரியாகத்தான் எடுத்துக்கொள்ளணும். அடுத்த வரைய நாளைக்கு அடுத்த கிளாஸில் போவோம் இன்ஷா அல்லாஹ். சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.